எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பரபரப்பான கான்ட்ரவர்ஷியல் ஷோ தான் பிக் பாஸ். இந்த பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம உலக நாயகன் கமல் அவர்கள். இதில் மொத்தம் 15 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த 15 பிரபலங்களையும் ஒரு வீட்டில் அடைச்சிருவாங்க, அதுவும் 100 நாள். இந்த 100 நாளில் அவங்களுடைய கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியரை செக் பண்ணுற ஒரு ஃபன் அண்ட் ரியாலிட்டி கேம் ஷோ தான் இந்த பிக் பாஸ். இந்த பிக் பாஸோட பெரிய ஹைக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துட்ட ஒரு தமிழச்சி, அதாவது ஜூலி. இவங்களுக்கு தெரியாத மீடியாவே கிடையாதுங்க. இந்த பொண்ணு எப்படி இந்த ஷோவில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட்டு டேவே எல்லாருக்கூடையும் ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எல்லாரும் மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை, நீ என் கூட பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் ஸ்ரீ கிட்ட இவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்ததாகவே சொல்லிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்ரீ கூட இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக, எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. இன்னும் நிறைய என்னென்னாலும் நடக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் எல்லாருக்கும் பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஹாலில். அதில் எனக்கு இந்த பெட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட தான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆர்த்திக்கிட்ட ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அது கேமோட டாக்டிக்ஸாக என்னன்றதெல்லாம் தெரில, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தமிழச்சிக்கு வந்த சோதனைன்னு சொல்கிறதா இல்லை சாதனைன்னு சொல்கிறதான்னு தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 99 நாள் இருக்குது. என்ன நடக்குமோ பகவானே.